ஓகே. ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அக்டோபர் 5. ஸோ இது ஒரு சீரிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னா, ஸோ டெக் ட்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வாரத்தில், அதாவது லாஸ்ட் சண்டேலேருந்து இந்த சண்டே வரைக்கும் என்னெல்லாம் வந்துட்டு டெக் வேர்ல்டில் வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் ஆர் என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்றத நினச்சேன். பிகாஸ் ஒரு சில விஷயங்கள் இந்த வீக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், மெட்டாவோட கிளாஸஸ் அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 to 6 டேஸ் மேலே ஆச்சு. 5 to 6 டேஸ் ஆமாம், அப்போ வந்துச்சா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே வந்துட்டு இந்த விஆர் மாதிரி பெருசாக வர மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த டைம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஜஸ்ட் கிளாஸஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் வந்து கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு ஒரு ரிஸ்பேண்ட் அளவு தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே பெருசாக மாட்டிட்டு ஆப்பிள் விஷன் ப்ரோலாம் வந்து இவ்வளோ பல்காக வந்துட்டு தலைவலிக்குது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. பட் இது வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக, பட் வந்துட்டு டெமோவில் வந்துட்டு மார்க் ஜக்கர்பர்க் காட்டும்போது, மார்க் மாமா காட்டும்போது நிறைய ஃப்ளாஸ், நிறைய என்ன சொல்கிறது, டெமோ ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஐ திங்க் வந்துட்டு ஒரு 8 months முன்னாடி வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி இருந்தது. இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு பில்ட் பண்ணிட்டாங்க. மேபி இதோட இப்போ இருக்க வெர்ஷனை வாங்குறத விட்டுட்டு மேபி இன்னும் ஒரு 1 yearக்குள்ளே வந்துட்டு வாங்கும்போது ஸ்மார்ட் ஃபோனையே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாட் எல்ஸ், இந்த வாரத்தில் வந்துட்டு ஸ்னாப்சாட்டில் வந்துட்டு ஒரு அப்டேட் வந்துச்சு. அதை பற்றி என்னது சொல்லலாமா? ஓகே. ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த மெமரிஸ் அப்படின்றது நீங்கள் அன்லிமிட்டடாக வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து அது க்ளவுட் மாதிரி இருக்கும். இப்போ அந்த க்ளவுடுக்கும் வந்துட்டு சார்ஜ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இது ஸ்னாப்சாட்டில் இருக்க அப்டேட். அதுக்கப்புறம் ஓப்பன் ஏஐ வந்துட்டு $500 billion வேல்யூவேஷனுக்கு வந்துட்டு 500 பில்லியன் தானே, ஐ திங்க் இட்ஸ் 500 பில்லியன் தான். ஆமாம், பில்லியனாக தான் இருக்கணும். 500 பில்லியன் வேல்யூவேஷன் வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் வாட் ஆர் த அப்டேட்ஸ், வேறு என்ன வந்திருக்கு? ஓகே, அலெக்ஸாவோட இது வந்துட்டு ஒரு அமேசானில் வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது எக்கோ ப்ளஸ் அண்ட் இன்னும் ஒரு 2 ப்ராடக்ட் வந்துருச்சு. பட் வந்துட்டு அதெல்லாம் திருப்பி அரைச்ச மாதிரி இருக்குது ப்ராடக்ட்ஸாக தான் இருந்ததே தவிர, உள்ள அவங்க ஹார்ட்வேர் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும் ஸ்டில் த சேம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. வேறு என்ன, இஸ் த எனிதிங் ஐ ஹேவ் லெஃப்ட்? ஓகே. இன்னொரு விஷயம். ஸோ ஆப்பிளில் பொறுத்தவரையில் ஆப்பிளில் ஒரு அப்டேட் இருந்துச்சு. என்ன ஆப்பிள் அப்டேட்னா, இது வந்து லீக்ஸ் மாதிரி தான் இன்னும் இருக்குது. பட் ஸ்டில் லாஸ்ட் டைமே, அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண 17ல் கூட வந்துட்டு ஃபோல்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அண்ட் வந்துட்டு ஃபோல்டு வந்து வரவில்லை. ஸோ ஃபோல்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டைமில் வரப்போகுது அப்படின்றதுக்கும், அண்ட் சாம்சங் தான் வந்துட்டு அதுக்கு வந்து ஃபோல்டபிள் பேனல்ஸ் வந்து சப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றதும் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான டெக் அப்டேட்ஸ். தேங்க்யூ, பை பாய்.